ஆ, இரவு நேர வணக்கங்கள். ம், எனக்கு தெரியும் தாத்தா. நீங்கள் நைட் ஷிஃப்ட் பண்ணின்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி கிடைத்தது என்றால், நீங்கள் ராபர்ட் பாஷ் மைக்கோ தொழிற்சாலையிலே வேலை செய்து இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் செய்த பழக்கம் இருக்கிறது. பழக்க தோஷம் யாரை விட்டது? பாருங்கள், உங்களுக்கு அந்த அனுபவம் இங்கே வீட்டிலிருந்து நைட் ஷிஃப்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு அனுபவம் கிடைத்து விட்டது. எஸ், இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. ஆமாம், சொல்லுங்க இல்லையா? ஓ, வணக்கங்கள். வணக்கம் செய்துவிட்டேனா இல்லையா? கவலை வேண்டாம். இன்னொரு முறை வணக்கம் செய்துவிட்டால் பிரச்சனை தீர்ந்து விட்டது. பாருங்கள். ஓகே. அதே போலத்தான் கடவுள் என்னென்னத்தையோ படைத்தார், எங்கெங்கேயோ படைத்தார். சில காட்சிகளை வெகு தூரத்திலே படைத்தார். அவைகள் அனைத்தையும் நம்மால் அங்கு சென்று பார்க்க முடியாது. அப்படி என்று ஒரு நிலைமை இருந்தது. காலம் மாறி போச்சுதே, காலம் மாறி போச்சுதே. அந்த நாளிலே நாம் கவலைப்பட்டது உண்டு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா, லண்டன் மாநகர், அது சின்ன நகர் தான், ஊர் தான். அப்படி பெரும் பேர் பெற்றுவிட்டது. அந்த நாடு எப்படி இருக்கிறதோ, ஒரு மாதிரி இனிப்பாக இருக்குமா, ஒரு மாதிரி கலராக இருக்குமா, சொர்க்கமாக இருக்கமா, அப்படியெல்லாம் நினைத்தது உண்டு. ஆனால் இப்பொழுது பாருங்கள், இங்கே இதே இடத்துல உட்கார்ந்து கொண்டு கடவுள் படைத்த அத்தனையும், உலகம் முழுவதையும் நம்மால் பார்க்க முடியும். மாறு நமது இந்த 6 அறிவுகளை கொடுத்த இறைவன் கொடுத்துவிட்டால் அதை நாம் பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவை பார்க்க வேண்டாமா? டிக் ஒரு பட்டனை அமுக்கினா போதும், அப்படி தள்ளினா போதும். எந்த நாடை நாம் பார்க்க வேண்டும்? நமது நாட்டிலேயே எந்த மாநிலத்தை பார்க்க வேண்டும்? கடலை பார்க்க வேண்டுமா? இமயமலையை பார்க்க வேண்டுமா? உலகமதி மலை கோலார் தங்கவயலிலே இந்தியாவிலே இருக்கிறது. சாம்பியன் ரீஃப் என்னும் இடத்திலே உலகமதி மலை என்று சொல்ல ஒன்று அழைக்கப்படும் மலை இருக்கிறது. அதை இங்கிருந்து பார்க்க முடியுமா? எதை பார்க்க வேண்டும்? அனைத்தையும் பார்ப்பதற்கு நாம் தெரிந்து கொண்டோம். வீடியோ கேமரா இவைகளை நாம் உற்பத்தி செய்ய தெரிந்து கொண்டு வீட்டிலே இருந்தபடியே நாம் அந்தந்த பட்டனை, அந்தந்த சேனலை அப்படி தள்ளினா போதும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பாகங்களையும் நாம் பார்க்க முடியும். அதை காட்டுவதற்கு மனிதன் தெரிந்து கொண்டான். அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் தெரிந்து கொண்டோம். பாருங்கள், நான் இங்கிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். உலகத்தில் எந்த திசையிலும் இருக்கும் நீங்கள் அனைவரும் என்னை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு நிலைமையை நாம் உருவாக்கி கொண்டோம். அவர் கொடுத்தார், அதை நாம் பயன்படுத்தி கொண்டு
அனுபவிக்க தெரிந்து கொண்டோம். இவைகளுக்கெல்லாம் யார் காரணம்? இதோ காணப்படுகிறாரே இறைவன், கடவுள், அவர்தான் காரணம். அவர் அனைத்தையும் படைத்தார், நமக்கு ஞானத்தையும் கொடுத்தார். அவைகள் அனைத்தையும் பார்ப்பதற்கும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் நாம் பார்ப்பதற்கு நாம் தெரிந்து கொண்டோம். முதலிலேயும் கடைசியிலேயுமாக இவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? இறைவா, நீங்கள் படைத்த அனைத்தையும் நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தீரே, இந்த வீடியோ வசதியை கொடுத்தீரே. நன்றி இறைவா, நன்றி.